மொத்தம் ஒரு 60-70 மாடு இருக்கும். இது எல்லாம் வெற்றி சார் அவருடைய இன்ட்ரெஸ்ட். அவருடைய எல்லாம் அதே காங்கேயம் காளைகள் அரிதாகி போகுது. அதனால அந்த இனத்தை காப்பாற்றணுங்கிறது அவருடைய நோக்கம். விற்பனைக்காக அல்ல, அதுல லாபம் நோக்கம் அல்ல. முழுக்க முழுக்க அது வந்து என்னன்னா பாதுகாக்கப்படணும். ஓகே, அது வந்து அவரு ஜல்லிக்கட்டு மாதிரியே இருக்காரு அவரு. ஜல்லிக்கட்டு விடுறது இருக்கா? அது இருக்கு. மாட்டு பொங்கல் எப்படி சார் செலிப்ரேஷன் இருக்கும்? எப்பவுமே மாட்டு பொங்கல் பிரமாதமா இருக்கு. இங்க நம்ம தோட்டத்துல கொண்டாடுற ஒரே பண்டிகை அதுதான். இது எவ்வளவு பால் சார் இதெல்லாம்? இப்ப வந்து இதுதான் ஒண்ணும் ஒரு பண்ணை மாதிரி இல்ல. இது பார்க்கும்போது வீட்டுல எப்படி இயல்பா கிராமங்கள்ல மாடு வளர்ப்பாங்களோ அதுதான் நோக்கம். நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். இதுல வேற மாடுகள்லாம் இன்னும் வளர்க்கணும் இல்ல பண்ணணும். நமக்கு இந்த நாட்டு மாட்டை தவிர வேற ஏன்னா அதெல்லாம் வந்து இது மொத்தம் எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கும் இந்த நம்ம காடு? இது மட்டும் இது 40 ஏக்கர். 40 ஏக்கர். இது வச்சு எவ்வளவு நாள் சார் இருக்கும் இந்த சந்தனக்கண்ணு வச்சு? இது மோர் தென் செம்மரங்கள் தான் அதிகம் இல்லையா? மேஜர் செம்மரம் தான். மேஜர் செம்மரம் தான். அது வந்து கிட்டத்தட்ட இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த மாதிரி எவ்வளவு மாடுகள் சார் நம்ம கிட்ட இருக்கு? மொத்தம் ஒரு 60-70 மாடு இருக்கும். எல்லாமே இடங்கள் எல்லாமே காங்கேயம் மாடு. நீங்க மாடு நாட்டு மாடுங்கிறது மட்டும் இல்ல, காங்கேயம். ஓ, காங்கேயம் மாடு. அந்த ட்ரேட் மார்க் தான். ஓகே ஓகே. இங்க எத்தனை சார் இருக்கு நம்ம கிட்ட? இங்க வந்து 8-9 இருக்கு இங்க வச்சிருக்கீங்க. மீதி எல்லாம் சேலையூர் அங்க எல்லாம் பக்கம் ஊர்ல எல்லாமே பக்கம். அதையெல்லாம் என் சன்னு வச்சிருக்க போது ஒன்னா வச்சிருந்தாரு. இப்ப அதை வந்து ஸ்கேட்டர்டா ஒரு பக்கம் பிரிச்சு இது எல்லாம் வெற்றி சார் அவருடைய இன்ட்ரெஸ்ட். அவருடைய எல்லாம் அதே காங்கேயம் காளைகள், காங்கேயம் காளையும் மாடும் அரிதாகி போகுது. அதனால அந்த இனத்தை காப்பாற்றணுங்கிறது அவருடைய நோக்கம். ஓகே. அதுக்காக அவர் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பராமரிக்கிறது, வளர்க்கிறது. விற்பனைக்காக அல்ல, அதுல லாபம் நோக்கம் அல்ல. முழுக்க முழுக்க அது வந்து என்னன்னா பாதுகாக்கப்படணும். நம்ம காங்கேயம் பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் அது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்போ இதெல்லாம் வண்டி மாடு மாதிரியே இருக்கு சார் பாக்குறது. அது காளை. அது எருதுன்னு பேரு. ஓகே. அதாவது ஏர் உலர்றது, வண்டி மாடு அதெல்லாம் வந்து காளை எருது. இது பசுமாடு. இது பசுமாடு தான். ஆமா. ஓகே. அது வந்து அவரு ஜல்லிக்கட்டு மாதிரியே இருக்காரு அவரு. ஜல்லிக்கட்டு விடுறது இருக்கா? அது இருக்கு. அந்த காளையும் இருக்கு. அந்த காளையும் இருக்கு. இங்க இருந்து மதுரை எல்லாம் இல்ல அது போறதுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் போக முடியல. ஆனா அந்த மாடுங்க இன்னும் இருக்கு. இப்ப வந்து காளை இப்ப அதெல்லாம் அவங்க பேரன் பாத்துக்கிறாரு. அவருக்கு இதுல ரொம்ப அவங்க பையன் மாதிரி அவருக்கும். ஓகே 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 சார். இப்போ இங்க பொங்கல், மாட்டு பொங்கல் எப்படி சார் செலிப்ரேஷன் இருக்கும்? எப்பவுமே மாட்டு பொங்கல் பிரமாதமா இருக்கும். இங்க நம்ம தோட்டத்துல கொண்டாடுற ஒரே பண்டிகை அதுதான். எல்லாம் லேபர்ஸை வச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ எத்தனை இதுல வந்து பால் கறக்குற மாடுகள் எத்தனை சார் இருக்கு நமக்கு? 3 மாடுகள். இப்போ அது இப்போ கண்ணுக்குட்டி இப்போ போட்டிருக்கு. கிட்ட போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. இது தாய், இது அதோடைய கன்று. இது பேரெல்லாம் எதுவும் வச்சு அழைக்கிறது உண்டா சார் நீங்க நமக்கு? எல்லாத்துக்கும் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? லட்சுமிக்கு இது வந்து இதுவும் பெண். இதுவும் பெண் கன்றா? பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, கிடாரி. அதாவது காளை கிடாரி. ஓகே. இதுக்கு பேரு லட்சுமி. அதுக்கு பேரு சீதா. ஓகே ஓகே. இது எல்லாத்துக்குமே டோக்கன். இந்த காதுல அதுக்கு பேர் ராமன். ஓ, ஒரு மாட்டுக்கு பேர் வச்சிருக்கு, அவங்களுக்கே தெரியும் அந்த பேரு. ராமன், சீதா. ஓ, இது லட்சுமி. அந்த சூப்பர். இது எவ்வளவு பால் சார் இதெல்லாம்? இப்ப வந்து இதுதான் ஒண்ணும் 1 லிட்டருக்கு மேல கறக்காது. கீழே 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் அவ்வளவுதான் கறக்கும். இப்போ வந்து இந்த ஜெர்சி, இந்த சிந்து மாடு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அப்ப இது ஃபுல்லாவே கண்ணுக்குட்டி கொடுத்துருவீங்க? முழுக்க கண்ணுக்குட்டி கொடுப்போம். மீதி இருந்ததுன்னு சொன்னா எடுத்துக்குவோம். இங்க பால் தேவை, இவங்க எல்லாரும் தயிர், மோர், அதுக்காக. சரி. இப்போ இதை பார்த்தா ஒரு பெரிய ஒரு பண்ணை மாதிரி இல்ல. இது பார்க்கும்போது வீட்டுல எப்படி இயல்பா கிராமங்கள்ல மாடு வளர்ப்பாங்களோ அதுதான் நோக்கம். நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். ஓகே ஓகே ஓகே.
அதாவதுங்க நீங்க ஒரு இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ம். நம்ம கிராமப்புற வாழ்க்கை எப்படி இருந்தது, 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா ம். இதுதான். ஏன்னா இயல்பா ஒரு கட்டுத்தறி எப்படி இருக்குமோ அந்த அது மாட்டு அது கட்டுத்தறி அது அது அதுதான். அந்த மாதிரியே இது வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வேற மாடுகள்லாம் இன்னும் வளர்க்கணும் இல்ல பண்ணணும். ம். நமக்கு இந்த நாட்டு மாட்டை தவிர வேற வேற, எதுவும் ஏன்னா விருப்பம்? அதெல்லாம் வந்து கமர்ஷியல், ஓகே. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இங்க இப்ப மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும்போது எப்படி சார் பண்ணுவீங்க? இங்க என்னென்ன மாதிரி இருக்கும்? இல்ல அதாவது என்னன்னா ம். மாடு எல்லாத்தையும் வந்து குளிப்பாட்டி, அலங்கரித்து எல்லா வேலையும் செஞ்சு அலங்கரித்து ம். அதுக்கு எல்லாம் பொட்டு இதெல்லாம் வச்சு பண்ணுவோம். ம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதெல்லாம் ஏற்பாடு, அதாவது கழுத்தில் எல்லாம் வந்து இதெல்லாம் போடுவோம், இதெல்லாம் மாத்தி மாற்றி எல்லாமே புது கயிறு, ம். பூ மாலை போட்டு, ம். அது- கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது. பெயிண்ட் எல்லாமே எல்லாம் வர்ணம் தீட்டி கம்ப்ளீட்டாக. ஓகே. அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு தெய்வீக அம்சத்தோட இருக்கும். ம். அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி. அலங்காரம் அப்படி அலங்காரம் பண்ணோம். ஓகே. எல்லாத்துக்கும் பொங்கல் எல்லாருக்கும் வந்து புத்தாடைகள் கொடுத்து போனஸ் கொடுத்து, ம். விவசாய நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா, ஆமா. அவங்களுக்கெல்லாம் ம். போனஸ் கொடுத்து எல்லாமே. எல்லாமே. இங்க இதுக்கு என்ன மாதிரி உணவுகள் சார் கொடுப்பீங்க? வைக்கோல் அப்புறம் வேற என்ன இதுக்கு வந்து? வைக்கோல், அதுக்கப்புறம் வேற அதாவது பசுந்தீவனம் இருக்குது. ஓ, அதுக்குன்னு தீவனம் புல்லு. அதுக்கு நம்ம வயல் இருக்கு. வளர்க்குறீங்க ஆமா, அதுக்குன்னு. அதுக்கு பின்னாடி அது இயல்பா மேய்ச்சலுக்கு போறது வருது. மேய்ச்சலுக்கு விடுவோம். ம். அதை மாலை நேரத்துல ம். எல்லாத்தையும் எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு ம். எவ்வளவு மேய்தோ ம். அது இறை எடுத்தது போக மீண்டும் சாயந்தரத்துல ம். அந்த பசும்புல் போடுறது, பசும்புல் போடுறது. அப்புறம் வைக்கோல். அப்புறம் மத்தபடி இந்த புண்ணாக்கு மற்ற மாதிரியான தீவனம் அதெல்லாம் அது எல்லாமே என்னென்ன தேவையோ அத்தனையும் இது பண்ணிச்சு. உச்சான உணவுகள் எல்லாம் எல்லாமே கொடுக்குறீங்க. ஓகே. இதை பராமரிக்கிறது நீங்க எத்தனை பேர் சார் அந்த பணியாட்கள் நம்ம கிட்ட இருப்பாங்க? எத்தனை பேர்? இருக்காங்க. 10 பேர் இதை இது பண்றது. மொத்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ம். இப்ப இதுல இருந்து வரக்கூடிய சாணம் அந்த எருவையும் நம்ம வந்து ஆமா, அது farm-க்கு நம்ம இங்க தோட்டத்துக்கு பயன்படுத்துறோம். இது ரொம்ப காஸ்ட்லி இல்லையா அந்த நாட்டு ஓ, அங்க இருக்கு. இது வந்து எருவு. இது எரு இதெல்லாம் மக்கி போனதை கொண்டாந்து இங்க வச்சிருக்கோம். இங்க சேவ் இது வந்து ம். இப்போ காய்ந்த சாணம் இருக்கு இல்லைங்களா, ம். அதை எடுத்து அப்பப்போ கொண்டாந்து இப்படி சேர்த்துட்டு மக்கி வச்சு ம். இதை வந்து நான் உரம். ஓ, ஓகே ஓகே. அது நம்ம ஃபார்முக்கு தான் யூஸ் பண்றீங்க. ஆமா, ஆமா. வேற யாரும் சேல் எல்லாம் பண்றது இல்ல. இது எல்லாமே இங்க. எல்லாமே நம்ம தேவைக்கு தான். இது மொத்தம் எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கும் இந்த நம்ம காடு இது மட்டும்? மட்டும் இது 40 ஏக்கர். 40 ஏக்கர். இதுல இப்ப என்னென்ன வெரைட்டியான மரங்கள் சார் நம்ம கிட்ட இருக்கு? அது மோர் தென் 120 இருக்கு. ஓகே. பல டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் மரங்கள். உள்ள அப்படி போய் பார்க்கலாமா சார்? ஆமா, why not? சந்தன மரத்தை பாருங்க. சந்தன மரம் இருக்குல்ல சார்? இது சந்தன மரம். இது சந்தன மரம், ஓ. இது சந்தன மரம், ஓ, அது சந்தன மரம். நிறைய இந்த ஏரியா இது எல்லாமே சந்தன மரம். சந்தன மரம். ஓ, இது வச்சு எவ்வளவு நாள் சார் இருக்கும் இந்த சந்தன கண்ணு வச்சு? இது மோர் தென் 20 இயர்ஸ் இருக்கு. 20 இயர்ஸ். ஆனா 20 இயர்ஸ் இவ்வளவுதான் அது பெருத்து இருக்கு இல்லையா? அப்ப இன்னும் அது டைம் இருக்கு. என்ன இருக்கு? நம்ம கிட்ட எத்தனை சந்தன மரங்கள் சார் இருக்கும்? நம்ம கிட்ட ஒரு 120 மரம் இருக்கு. 120 மரம் இருக்கு. ஓகே. இப்போ மற்ற இது எல்லாமே உங்களுக்கு வந்து செம்மரங்கள் தான் அதிகம் இல்லையா? மேஜர் செம்மரம் தான். மேஜர் செம்மரம் தான். ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட 16,000 சில்லற மரங்கள் இருக்கு. 16,000க்கு மேல வந்து நம்ம செம்மரம் வச்சிருக்கீங்க. இது எப்போ சார் உங்களுக்கு இதுல செம்மரம் போடலான்ற ஐடியா எப்போ வந்துச்சு? இது வந்து வாங்கினது 90ங்க. இங்க இடம் வாங்கினது. அத முழுக்க 3 பயிர் வச்சான். ஓ, முதல்ல புளிய மரம் வைக்கிறதா ஐடியா. ஓகே. புளிய மரம் வச்சான். ம். அப்புறம் சொன்னாங்க புளிய மரத்தை விட உங்களுக்கு முந்திரி நல்லா இருக்கும் ம். அப்படின்னாங்க. ஓகே. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் முந்திரி வச்சேன். முந்திரி வச்சு புளிய மரம் வச்சு ம். 2 வளர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ம். ஓய்வு பெற்ற IFS அதிகாரி ம். சொன்னாரு, ம். ரெட் சாண்டல் வந்து பண்ணீங்கன்னா ம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ம். அது மிகப்பெரிய அளவுல ஒரு அசட், உங்க வாரிசுகளுக்கு ம். நீங்க ஒரு அசட்டை வந்து இயற்கை கொடுக்குற ஒரு வரமா எடுத்து அதை நீங்க பண்ணுங்க ம். அப்படின்னாரு. அதுக்கு பிறகுதான் சரின்னு சொல்லிட்டு இதை நான் தேர்வு பண்ணோம். ஓகே. ஆனா முந்திரி வச்சீங்கன்னா வருஷம் அதுவும் ஒரு பணப்பயிர் தானே சார்? நிறைய அல்ல, அது அந்த பணப்பயிர் என்பது வருஷம் வந்துட்டு காலி ஆயிடும். ஓகே. இது சேமிப்பு. இது வங்கியில டெபாசிட் பண்ற மாதிரி. அது கைக்கும் வராது, கண்ணுக்கும் தெரியாது. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி ஒண்ணு வளர்க்கறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்கல்ல சார், இதை வச்சு அறுவடை பண்றது. அல்ல, அவங்க என்னன்னா டே டு டே ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாக்குறாங்க. நான் ஒட்டுமொத்தமா நம்ம வாரிசுக்கு, என்னுடைய பேரனுக்கு, நான் ஆரம்பத்திலேயே சொன்னது, என்னுடைய மகன் பேரனுக்கு தான் இந்த
அசெட் அப்படிங்கிறது அப்படி. சொல்லிட்டு Okay. அதனால வர்றதுன்னு சொன்னா ம். மோர் தென் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா ம். அந்த 30 வருடம் கழித்து வரும் பொழுது ம். அவர்களுக்கு ஒரு பெரிய தொகை வரும். தொகை அதுல இருந்து கிடைக்கும். அதனால அந்த கணக்கு ஓகே, அத இது பண்ணி தான். ஆமாமா இப்போ இது 96 97ல இது வந்து பண்ணிருப்பீங்க இல்லையா? 96 97ல இருந்து அப்படியே அதை ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அப்படியே டெவலப் பண்ணி, ஏன்னா அப்ப தண்ணி தேவையில்லை, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பயிரிடப்படும். ஓ, ஸ்டார்டிங் தண்ணி வைக்கும்போது தண்ணி எல்லாத்துக்கும். ஆமாமா, தண்ணி எல்லாத்துக்கும் யூடியூப் போட்டு இந்த இதுதான் சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம். ஓ, அப்புறம் தேவையில்லை, அதுக்கு அது இல்லை. இப்போ எல்லாமே இருக்கு. இப்போ இல்ல இந்த சம்மர்ல மட்டும் விடுவோம். சம்மர் வரும் பொழுது இதை அப்போ நல்லாத்தையும் பறிச்சு விட்டுருவோம். பறிச்சு அதுக்குள்ள தண்ணி சுத்தி இது பண்ணி சொல்லிட்டு பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம பெருசா மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணியை அதனுடைய வேர் வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுக்கும். இப்போ இந்த சம்மர்ல வந்து காஞ்சு போய் பற்றாக்குறையால் காய்ந்து போய் விடாமல் பாதுகாக்கிறதுக்காக இப்போ இது வனத்திலாம் இருந்ததுன்னா சில நேரங்கள்ல வந்து அது காஞ்சு போயிடும். ஆமா, பட்டு போற மரங்கள் இருக்கு. நாம இது ஒண்ணு கூட பட்டு போகாம இருக்கிறத பராமரிக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இதுல ஒன்றும் பெரிய. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.